நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு முக்கியமான சட்ட மசோதா விவாதத்துக்கு வந்திருக்கு. என்னன்னா FCRA 2026 ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது வெளிநாட்டு பங்களிப்பை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு சட்ட திருத்த மசோதா இந்த இது வருது இந்த நாடாளுமன்றத்தில். இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள், பாதிரியார்கள் தலைமையில, பேராயர்கள் தலைமையில இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னாக்கா, அமெரிக்காவினுடைய MP ரிலே மோர் அப்படிங்கிறவர் இந்த சட்ட திருத்தம் வரக்கூடாது, இது இந்திய அமெரிக்க உறவுகளில ஒரு பெரிய கசப்பை விரிசலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். இந்தியாவில் இயற்றப்படுகிற ஒரு சட்டத்திற்காக அமெரிக்காவில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? இங்க இருக்கக்கூடிய மிஷனரிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? நரி ஏண்டா ஊழையிடுது அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்காங்கனால இந்த சட்டம் இந்தியாவுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் அதோட. அப்படி என்ன இந்த சட்டத்தில் இருக்கு அப்படின்னா, இந்த FCRA ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, வெளிநாட்டுல இருந்து ஒரு NGO அமைப்போ அல்லது ஒரு ட்ரஸ்டோ எந்த பணம் வாங்கினாலும் சரி, FCRA லைசன்ஸ் இருந்தா தான் நாம வெளிநாட்டு நிதி வாங்க முடியும். இந்த சட்டப்படி என்ன சொல்றாங்கன்னா, 5 வருஷத்துக்கு இந்த லைசன்ஸ் புதுப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை புதுப்பிக்க முடியாம போனாலோ, இல்ல இந்த முறைகேடு இந்த இதுல பணம் வாங்கினதுல ஏதாவது தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த FCRA ரத்து செய்யப்பட்டாலோ, இல்ல FCRAவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வாங்கிட்டாலோ, இந்த பணத்துல இருந்து வந்த சொத்துக்கள் இருக்குமா இல்லையா, வெளிநாட்டுல இருந்து 100 கோடி ரூபாய், 200 கோடி ரூபாய், 300 கோடி ரூபாய் பணத்துல இங்க சொத்து வாங்கியிருப்பாங்க, கட்டடம் வாங்கியிருப்பாங்க, பல்வேறு அசையும் அசையா சொத்துக்கள்லாம் இருக்கும். இது ரத்தாயிட்டு. ஆனா இந்த சொத்துக்கள் என்ன பண்றது? அந்த கேள்வி வருதா? இது சொத்துக்களை திரும்ப நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது, வெளிநாட்டுல இருந்து நன்கொடையா வாங்கினது. அப்ப இந்த சொத்துக்களை யார் நிர்வாகம் பண்ணுவா? நான் எப்படி பார்த்தா யார்கிட்ட போனோம்? மத்திய அரசாங்கத்திட்ட போனோம், அரசாங்கத்திட்ட தானே போனோம், அது கேட்பாரற்ற சொத்து. அப்ப இதுதான் இந்த சட்டம் சொல்லுது. இந்த FCRA ரத்து பண்ணப்பட்டாலோ அல்லது புதுப்பிக்காம விட்டாலோ அல்லது வேண்டான்னு சொன்னாலோ, அதன் மூலியமாக வந்த சொத்துக்கள், வெளிநாட்டு நிதியிலிருந்து வந்த சொத்துக்கள், அது மட்டும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல போகும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய. இதுல என்ன தப்பு இருக்கு? வெளிநாட்டு நிதியே வாங்கக்கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லல. வெளிநாட்டு நிதி முறையா பயன்படுத்தப்படுறதா, அது சேவைக்காக வந்திருக்குன்னா சேவைக்கு பயன்படுத்தப்படுகிறதா, இது கண்காணிக்கணும்னு சொல்றது. இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் எதுக்கு? எதுக்காக அரசாங்கம் அந்த சட்டத்தை திருத்தம் பண்றாங்க யோசிக்கணும். கடந்த 2025 வருஷம் வெளிநாட்டினுடைய அமெரிக்க கிறிஸ்தவ அமைப்பான TTI, டிமோட்டி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு மிஷனரி அமைப்பு, இந்த மிஷனரி அமைப்புல இருந்து 92.55 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய். இந்த 100 கோடி ரூபாய் பணமுமே முறைகேடாக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. பல அக்கௌண்ட்ல பல பேருக்கு கைமாறி இருக்கு. இந்த பணம் எதுக்கு போச்சு, என்ன விஷயத்துக்காக செலவு பண்ணாங்க, எந்த கணக்குமே இல்லை. இப்ப இது மாதிரி பல அமைப்புகள் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பால் தினகரன் அவர் நடத்தக்கூடிய அந்த காருண்யா யூனிவர்சிட்டியினுடைய அந்த ட்ரஸ்ட், அதுல இருக்கக்கூடிய அந்த பணங்கள் கூட அந்த விவசாய போராட்டத்தப்போ முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதா குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூட வந்தது. இப்படி நாடு முழுக்க பல NGO அமைப்புகள், பல ட்ரஸ்டுகளுக்கு வெளிநாட்டு நிதி வருது. இது நக்சலைட்டுகளுக்கு பயன்படுத்தப்படுதா, பயங்கரவாத அமைப்புகளுக்கு பயன்படுத்தப்படுதா, அல்லது இந்தியாவில உள்நாட்டுல கலகத்தை ஏற்படுத்துவதற்கு, பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக வெளிநாட்டு அமைப்பு சதி திட்டம் போட்டு அனுப்புறாங்களா? இதெல்லாம் ஒரு நாடு கண்காணிக்கணுமா வேண்டாமா? ஒரு நல்ல அரசாங்கமா இருந்தா கண்காணிக்கணும். இந்த நாட்டு மக்கள் மேல, இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு மேல அக்கறை இருக்கக்கூடிய அரசாங்கம் கண்காணிக்கும். அதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் செய்யுது. இதை இவங்க ஏன் எதிர்க்கணும்? இவங்க தப்பு பண்ணலன்னு சொன்னாக்கா, இவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னாக்கா இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லையே. உண்மையிலேயே இந்த தேசத்துல இருக்கக்கூடிய, இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியர்களும் வரவேற்க வேண்டிய சட்டம் இந்த FCRA சட்டம். இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக, இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக மத்திய அரசினுடைய திட்டத்தை, இந்த சட்டத்தை போற்றுவோம்.